ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோ கட் போட்டு வந்துட்டுருக்கோம். மறக்காமல் ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன். சரி, விஷயத்துக்கு வரேன். இப்போ சென்னையில் புறநகர் பேருந்து விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. என்ன விஷயம் சொல்கிறேன். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் இது ஆரம்பித்தது என்னமோ 31/12/2023 அன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. திறந்து வைக்கப்பட்டதிலிருந்து இந்த பேருந்து நிலையத்துக்கு சில பில்டப்பு தான் வருது ஒழிய மக்கள்கிட்ட இந்த ஆக்கப்பூர்வமான இதுவும் வரல. இது ஒரு சில ஆட்கள் இந்த விஷயத்தை பூதகரமாக்காங்கன்னு சொல்லி அரசாங்கம் தரப்பு சொல்லுது. இந்த விஷயம் என்னென்னா, வரக்கூடிய பேருந்து பயணிகளுக்கு முறையான வசதிகள் பேருந்து வசதி பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பேருந்து நிலையம் எதுக்காக பேருந்து பயன்பட்டது கிளாம்பாக்கம் மாற்றுறாங்கிறத சொல்லிட்டேன். சென்ற 2022ஆம் ஆண்டு சென்னை புறநகர் பேருந்து நிலையம் கோயம்பேட்ட புரட்சித் தலைவர் பேருந்து நிலையம் என்று அழைக்கப்பட்ட பேருந்து நிலையம் அமைச்சிருக்காங்க. அதற்கு முன்னாடி எங்கே நடந்துச்சுன்னா, ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கக்கூடிய பாரிமுனை பேருந்து நிலையத்துக்கு அருகே உள்ள பூக்கடை பேருந்து நிலையத்தில் தான் இந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அங்கே சில தட்டுப்பாடுகள் என்னென்னா, மக்கள் எல்லாரும் சென்று அந்த பாரிமுனை சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருந்து தான் பேருந்துகள் பயணம் செய்யணும். அப்போ மக்களுக்கு அசௌகரியம் இருக்கிறது. ரெண்டாவது, சென்னையில் நாளுக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் இதை பேருந்து போக்குவரத்து, அது குறிப்பிட்ட விசேஷ காலங்களில் பார்த்திங்கன்னா, அதாவது தீபாவளி பொங்கல் டயத்தில் மிகப்பெரிய பேருந்து நிறுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி இது சொல்கிறாங்க. அது உதாரணத்துக்கு பார்த்தா பக்கத்து தலைமைச் செயலர் வழியாக தான் அந்த பேருந்து அனைத்தும் அடையாறு பேருந்து நிலையம் பேருந்து அனைத்தும் திருவள்ளிக்கேணியிலிருந்து சேப்பாக்கம் வழியாக திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் வழியாக எறும்பூர் அது நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலை குறித்து அங்கிருந்து தான் ஸ்ரீநகர் தியாகராய பேருந்து அங்கிருந்து சைதாப்பேட்டை மேற்கு சேதாப்பேட்டை வழியாக சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய அதை அழைத்து அதிலிருந்து மீண்டும் ஜிஎஸ்டி ரோடு கிராண்ட் செகண்ட் டிரான்ஸ்போர்ட் குறித்து தான் அனைத்து பேருந்துகளும் வந்துட்டு இருக்கிறோம். இப்போது பேருந்து கழகம் சென்னையுடைய அரசு வளர்ச்சி இதெல்லாம் கற்பிடப்பட்டக்கூடிய ஏன்னா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பம் அதிகமான வளர்ச்சி அடைந்து இருக்கக்கூடிய காலத்தில் இங்கே அதிகமான பேருந்து போக்குவரத்து இருக்கும். மட்டும்னா அதிகப்படியான கல்லூரிகள் இங்கே சென்னையில் அமைஞ்ச காரணத்தினால இது போக்குவரத்து ரொம்ப நெரிசல் ஏற்படுத்த காரணத்தினால சென்னை கோயம்பேடுக்கு நாங்கள் மாற்றணும்னு சொல்லி 2002ஆம் ஆண்டு துவங்கி வச்சாங்க. அது துவங்கி வச்சது அதுக்கு அடித்தளம் இதை போட்டது என்னென்னா யாருன்றது பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு தான். இப்போ 97-98 இடம்பாட்டு மிகப்பெரிய பேருந்து நிலையத்தை அமைச்சாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமா 2002ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அவர்களால் இது தொடங்கப்பட்டது. அதற்கு பேர் மாற்றம் சென்னை புறநகர் பேருந்து நிலையம் புரட்சித் தலைவர் பேருந்து நிலையம் பேர் மாற்றம் பண்ணுறாங்க. இது ஒரு பிரச்சனை. இப்போ சென்னையில் கோயம்பேட்டிலே எல்லோரும் பழகிட்டாங்க. கோயம்பேட்டு இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுமா, 4 பேர் பார்த்திங்கன்னா பேருந்து நிலையம் அதிகமாக கொட்டப்படுறதுனால அனைத்து பேருந்துகளும் கோயம்பேடு சேரலாம். கோயம்பேட்டில் சில நெரிசல்கள் ஏற்படுது சொல்லுவாங்க. இப்போ இங்கே தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது. இந்த புறநகர் பேருந்து நிலையம் இங்கே வச்சதுக்கப்புறமா அருகே இருக்கக்கூடிய சின்மய நகர், அரும்பாக்கம், நெற்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய பயணிகள் ரொம்ப வசூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாளுக்கு நாள் சென்னை சிஎம்டி சொல்லக்கூடிய சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு தினசரியாக கடிதங்கள் மற்றும் இமெயில் முகவரி வகையாக புகார்கள் குவிந்தவனம் தான் என்று சொல்லி அரசாங்கம் சொன்னால், அதற்கப்புறமாக தேர்வு செய்யப்படும் போது சென்னை ஒருங்கிணைந்த பேருந்து கோயம்பேட்டிலிருந்து இடங்களுக்கு வசதிக்கு போகணும்.
சென்னைக்கு அருகே நாங்கள் வந்து 2013ஆம் ஆண்டு அறிவிச்சு 2017ஆம் ஆண்டு இடைத்தேர்தல் 2017ஆம் ஆண்டு முதல் கட்டப்பட்டு உள்ளது. இந்த பேருந்து மாத்திரத்துக்கான இதுன்னு சொல்லல. இப்போ இங்கே இட நெருக்கடி இருக்குதுன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ அதுக்கு நம்மளுடைய அரசாங்கம் என்ன பதில் சொல்றதுன்னா, இந்த முடிச்சுள்ள 30 விஷயங்கள் வேலை நடந்துட்டு இருக்கு. எப்படியும் நாங்கள் மார்ச் இறுதி அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் கொடுத்துருவோம்னு சொல்லி அறிக்கை மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆம்புலன்ஸ் வந்து அனைத்து 30 பயன்படுத்தணும், அது திருப்பி பயன்படுத்த போகணும்னு சொல்லி திருப்பி நீதிமன்றம் வந்து போயிட்டாங்க. சரி, அதை இப்போ தமிழ்நாடு அரசு பேருந்துகள் அடுத்து கிராமப்பக்கத்தில் தான் ஏற்றோம். இப்போ குழந்தைமொழி ஏன்னா பயப்பாட க்ளோஸ் பண்ணிங்கன்னா பேருந்துகள் அனைத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்பக்கத்தில் தான் போகும். இப்போ கிராமப்பக்கத்தில் முறையான பயணிகள் வசதி இல்லை, முறையான வசதிகள் இல்லை, இப்போ டைம் கீப்பர் இல்லை, அதிகாரிகள் இல்லை, மேம்பாடு அதிகாரிகள் இல்லை, ஓட்டுநர்கள் இல்லை, பேருந்து வசதிகள் குறைவாக இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு எழுதுகிறாங்க. இந்த பேருந்துகள் அனைத்து கோயம்பேட்டிலேருந்து நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அனைத்து பேருந்துகளையும் தூக்கி இங்கே கிராமப்பகுதியில் தான் போடணும். ஆனால் நீங்கள் கிராமப்பகுதியிலேருந்து போட மாட்டேங்க ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குங்க. டவுன் 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 பேருந்து, அதாவது புறநகர் பேருந்து டவுன் பேருந்து அனைத்து மாநகர பேருந்து அனைத்தும் ரொம்ப குறைவாக நடந்துட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வெளியே சொல்கிற புறவழி பேருந்து அனைத்தும் குறைவாக தான் இருக்கிறாங்க. கேட்டால் எங்களுக்கு வசதிகள் பட்டல ஆட்கள் இல்லைன்னு சொல்லி தேவை. ஆட்கள் இல்லைன்னு சொல்வது எல்லாத்தையும் நாங்கள் போகிறது ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து பக்கம் நாங்கள் ஏற்றுக்கிட்டாலும் குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா குறைவான பேருந்து இருக்கிறாங்க, அதை யாரும் கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பேருந்து போக்குவரத்துலேருந்து அலட்சியமாக பதில் வருதுன்னு சொல்லி மக்கள் ஆதரவு போட்டுருக்காங்க. இதுதான் அரசாங்கம் செல்லக்கூடிய தப்பு. ஏன்னா நீங்கள் வந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இடைநிலைக்கு இப்போ போக்குவரத்து சொல்கிறது நீங்கள் கிராமப்பக்கத்தை மாற்றிட்டீங்க. ஏன்னா 20 வருடங்களாக மக்கள் அனைவரும் கோயம்பேடையே பயன்படுத்தப்படும், கோயம்பேட்டிலேருந்து மாற்றிட்டீங்க. சரி, அதுக்கிட்டே மாற்றிட்டீங்க. மக்களுக்கு முறையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறோம், அதாவது அரசாங்கம் செய்யணும்னு நம்பிக்கையில் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிலைமை என்னன்னா பேருந்து அழைத்து கோயம்பேட்டு மாற்றினீங்களே, கோயம்பேட்டிலே தெரியும் உங்களுக்கு வந்து பேருந்து பற்றாக்குறைகள், பேருந்து ஓட்டுறதுக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருக்குன்னு தெரியும். இதே தான் நீங்கள் கிராமப்பகுதியிலையும் பண்ணீங்கன்னா சரி, பேருந்து அப்படி தான் என்னென்னா இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படியாவது பேருந்துகளை இயக்கிறதுக்கு தான் நடவடிக்கை எடுப்பாங்க கோயம்பேட்டில். ஆனால் கிராமப்பக்கத்தில் யாருமே இல்லைன்னா அவங்க வச்சது தான் இதுன்னு சொல்லிட்டு அவங்க வச்சதான் கரெக்டாக பிடிங்க மேலே போயிட்டு விவசாயம் வளர்ந்து நிப்பாட்டிட்டு அவங்க இறங்கி போயிட்டாங்க. இப்போ முகூர்த்த நாள் மற்றும் பண்டிகை நாட்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனையில் தான் மக்கள் பேசுகிறாங்க. அதுக்கு தான் இப்போ பொங்கல் பண்டிகை போட்டுச்சு, அதுலேயே சில குறைபாடுகள் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தைப்பூசத்துக்கு ஏன்னா பொங்கல் போகிற யாராக்கள் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு போகிறாங்க, அதுலேயும் சில முரண்பட்ட கருத்துக்கள். சரி, இதுதான் 2 பிரச்சனை இருக்குது. சரி, கேட்டால் ஆட்கள் மக்கள் வந்து மொழி வைக்க முடியலன்னு சொல்றீங்க. தைப்பூசம் முடிஞ்சு எத்தனை நாளுங்க ஆகுது? தேதி இல்லைங்க, 12-13 ஆயிடுச்சு. இன்னும் வந்து இப்போ வந்து சரிப்படாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சிஎம்டிஏ சொல்லக்கூடிய பேருந்து அட்டாரிட்டி தலைவர் யாருன்னா சேகர் பாபு. இவர் என்ன சொல்கிறாருன்னா மக்கள் தேவையில்லாமல் வந்து வசதி கொடுக்குறாங்க, வசதி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க முதல்ல நம்ம எதிர்காண்டி சென்னை கோயம்பேட்டிலேருந்து வியாபாரத்தை மாற்றணும், மக்களுக்கு என்ன பயன்கள் செலுத்து இதெல்லாம் முறையாக சொல்லணும். ஏன்னா பக்கத்தில் திருக்கங்கரை பகுதியில் மிகப்பெரிய போக்குவரத்து ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம கிராமப்பகுதிக்கு மாற்றலாம். ஆனால் கிராமப்பகுதி இதே நம்மன்னா அப்போ நீங்கள் வந்து வரிசையாக மாட்டிக்கிட்டே இருக்குங்களா, லிட்டரேச்சர் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மக்களாகிய நம்ம வந்து முறையான பயணிகள், அதாவது இருக்கிற பேருந்துகளை ஓட்டுநரே போதும். பயப்பாட்டிலேயே இருக்கக்கூடிய பேருந்துகளெல்லாம் போய் கிராமப்பக்கத்தில் போடுறீங்க. கிராமப்பக்கத்தில் போடும் போதே நாங்கள் பேருந்துகள் இல்லை. ஏன்னா பயணிகள் குடிச்சிட்டு என்னன்னா நாங்கள் வந்து ரொம்ப லாங்லேருந்து வரணும், ரொம்ப லாங்லேருந்து வரணும்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் அவங்க ரொம்ப தொலைதூரத்துலேருந்து வாங்கினாங்க. கட்டணம் மட்டுமே 50 ரூபா, 50 50 70 ரூபா வருது. அதுதான் பேருந்துகள் மட்டுமே கொடுக்குது. ஆனால் அரசாங்கம் சொன்னால் மக்களாகி நாங்கள் பழகிட்டாங்கன்னா தேவைன்னா பதில் வருது. ஸோ இப்போ வந்து புறநகர் பேருந்து அனைத்தும் சென்னையில் மற்ற மாநகரத்தில் போகும்போது
ஒரு 35 ரூபா 30 ரூபா தான் டிக்கெட்டுகள். அதாவது மிஞ்சி மிஞ்சி போனால் 28 ரூபா, இல்லைன்னா 22 ரூபா, 19 ரூபா, இல்லைன்னா 22 ரூபா தான் டிக்கெட். அதே டிக்கெட்டை புறநகர் மாநகர் பேருந்துலேருந்து நீங்கள் வந்து இப்போ கிராமத்துக்கு மாற்றும் போது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பயணிகள் அங்கே 22 ரூபா கொடுத்தா தான் நாங்கள் வந்து 70 ரூபா கொடுத்து வரணும் அப்படின்னு. 20 ரூபா போகுதுதா, 22 ரூபா போகுது, மேக்ஸிமம் 58 ரூபா, 48 ரூபா போகுதுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு பசங்க பணம் பத்தலான்னு தான் குறை வந்துருக்கு. இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுங்கிறது தெரியாது. சரி, அரசாங்கம் சொல்கிற விஷயம் சொன்னால் பேருந்துக்கு பயன்படுத்துறது வந்து வசதி குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க. இப்போ பேருந்து குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, மக்களுக்கு இந்த கோயம்பேடு நீங்கள் அந்த கிளாம்பக்கத்துலேருந்து லிங்க் ரோடு போயிட்டு இருக்கும்போது மேம்பாலங்கள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு வந்து தத்துவம் போட்டிங்களா? அது எத்தனை நாளில் நீங்கள் பயன்படுத்துறீங்க, எத்தனை நேரங்கள் முடிப்பீங்க, இதை தெளிவுபடுத்திக்கங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோயம்பேடுல இருந்துச்சு கிராமங்கள்லேருந்து ரிங் ரோடு பிடிக்கிறது, ஜிஎஸ்டி பிடிக்கிறதுக்கு முறையான இது வந்து இல்லைங்கிறது, வசதி இல்லைங்கிறது தான். சரி, இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேருந்து பயணம் பண்ணுறது ரொம்ப நெருக்கடியான இங்கே அதிகாரிகள் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு. ஏன்னா இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி இந்த ட்ராப்பாக இருக்கிறது. இப்போ கிராமத்தில் என்ன ட்ராப்பாக்னா போலீஸ் கிடையாது, அவசர மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாதுங்கிறது தான் மக்களோட குற்றச்சாட்டு இருக்குது. கடைகள் இல்லைங்கிறது தான் போக்குவரத்து இருக்கக்கூடிய போக்குவரத்து ஊழியர்கள் பயன்படுத்தி குற்றச்சாட்டு இருக்குது. அதை கரைஞ்சி ஒரு முடிவு கொண்டு வாங்க.